இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த கைடு வந்து பார்த்தீங்கன்னா 12th மேக்ஸ்க்கு வால்யூம் 1 வால்யூம் 2 வந்து இது ஒரு வித்தியாசமான கைடா இருக்கும். ஏன்னா வந்து எக்ஸாம்பிள் சம்மோ எக்ஸர்சைஸ் சம்மோ அப்படியே ஆர்டர் வைஸா கொடுக்காம ரிலேட்டட் சம்ஸ் வந்து உங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா நியரஸ்டா கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2023 இருந்து மார்ச் 2025 இப்போ நடந்து முடிஞ்ச கொஸ்டின் வரைக்குமே உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. சரியா? அதனால டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்க உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த கைடோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லெஜிபிளா தான் இருக்கும். 630 தான் வருது உங்களுக்கு. அதனால நீங்க கொரியர் சார்ஜோட சேர்த்து என்ன பார்த்தீங்கன்னா 630 தான். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப குறைவான நோட்ஸ் மட்டும் தான் இருக்கு. தேங்க்யூ. திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எப்படி இருக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 12th நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, எல்லா பேருக்குமே மேக்ஸ் அப்படின்னாவே சென்டம் எடுக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து எல்லா பேருக்குமே இருக்கும். சரியா? அப்படி உங்களுக்கும் ஒரு ஆசை இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கேளுங்க. ஏற்கனவே நீங்கள் வந்து ப்ளூ பிரிண்ட் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது ப்ளூ பிரிண்ட் தான். இதை பற்றி நம்ம பேச போகிறதில்ல. இருந்தாலும் சாப்டர் வைஸ் சில விஷயத்தை பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஈஸியாக எப்படி நீங்கள் வந்து சென்டம் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். சரியா? நீங்கள் வந்து நம்ம வந்து மேக்ஸ் ப்ளூ பிரிண்ட் வீடியோ வந்து ஆல்ரெடி உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். சப்போஸ் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஏன்னா ப்ளூ பிரிண்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரியா? எந்த சாப்டருக்கு நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அதனால் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன சொல்ல பாருங்கள். அந்த வீடியோட லிங்க்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, அதாவது சென்டம் எடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா 1 மார்க். சரியா? அதாவது கிட்டத்தட்ட 17 ஒன்வேர்டு வந்து நமக்கு வந்து புக் பேக்லேருந்து தான் கேட்க போகிறாங்க. மீதி இருக்க 3 ஒன்வேர்டு தான் நமக்கு வந்து புக் இன் சைட்லேருந்து, அதாவது புக் இன் சைடுன்னு சொல்லும் போது அது 2 மார்க் கொஸ்டினை கூட நமக்கு வந்து ஒன்வேர்டாக கன்வெர்ட் பண்ணி நினச்சி பார்த்தா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியா? அப்போ 17 ஒன்வேர்டு நமக்கு புக் பேக்லேருந்து தான் கேட்க போகிறாங்க. அப்போ 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம புக் பேக்கில் இருக்கக்கூடிய எல்லா சாப்டரோட ஒன்வேர்டையும் நம்ம என்னாச்சு பார்த்தோம்னா கண்டிப்பாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். அப்போ நீங்கள் ஒன்வேர்டை ப்ரிப்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஆன்சர்ஸை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஏன்னா நீங்கள் கீவேர்ட் செட் பண்ணும்போது ஆப்ஷனுக்கு நீங்கள் கீவேர்ட் செட் பண்ணாதீங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பப்ளிக் எக்ஸாமில் சஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க. புக் பேக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நமக்கு ஆப்ஷன்ஸ் 4 ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ABCDன்னு இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஆப்ஷன்ஸை அப்படியே என்ன பண்ணிடுவாங்க, சஃபில் பண்ணிடுவாங்க. அப்போ சஃபில் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கடினமாயிரும். அதனால் நீங்கள் எப்பயுமே 1 மார்க்கை ப்ரிப்பேர் பண்ணும்போது தயவு செய்து ஆப்ஷனுக்கு நீங்கள் கீவேர்ட் செட் பண்ணாமல் ஆன்சருக்கு நீங்கள் கீவேர்ட் செட் பண்ணுங்கள். அப்புறம் ரொம்ப முக்கியமான சாப்டர்ஸ்ன்னு நம்ம சொல்லும் போது இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும் 5th சாப்டருக்கு 19 மார்க் நமக்கு என்னாச்சு பார்த்தா கேட்குறாங்க. அதே மாதிரி 6th சாப்டருக்கு 22 மார்க் கேட்குறாங்க. அதே மாதிரி 7th சாப்டருக்கு 19 மார்க் கேட்குறாங்க. 10th சாப்டருக்கு 20 மார்க் கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் சென்டம் எடுக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 4 சாப்டரை நியர்லி ஒரு 5லேருந்து 6 டைமாவது என்ன பண்ணிக்கணும்னா நீங்கள் ரிவிஷன் பண்ணியிருக்கணும் பிஃபோர் பப்ளிக் எக்ஸாமினேஷன். சரியா? அப்போ இந்த டைம் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான டைம். ஏன்னா ஆஃபலி எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணும் போது நம்ம இந்த எல்லா சாப்டருமே சேர்த்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அப்போ நீங்கள் அதிகமாக நமக்கு வந்து எந்த சாப்டர் வந்து கடினமாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த சாப்டரை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆஃபலி எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். சரியா? ரொம்ப முக்கியமாக நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அதாவது 5th 6th அதுக்கப்புறம் 7th 10th இந்த 4 சாப்டரை நல்லா பார்த்துட்டு 9th சாப்டரில் இருக்கக்கூடிய பவுண்டரி ஏரியா சம்ஸ். சரியா? எதுக்காக அந்த பவுண்டரி ஏரியா சம்ஸ் வந்து நம்ம பார்க்க சொல்கிறோம் அப்படின்னா ஒருவேளை அந்த சின்ன சம்மு கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 மார்க்கோட கம்பல்சரியிலையோ இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த எக்ஸைஸ் 9.2ல் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன சம்ஸ் ஈஸியான ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து அதாவது ஈஸியான ஒரு ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணுற மாதிரி 2 மார்க்லேயோ இல்லை 3 மார்க்லேயோ கம்பல்சரி வந்து 9th சாப்டர்லேருந்து கேட்டாங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாயிடும். சரியா? அதனால அந்த கம்பல்சரிக்கு ஓரியன்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 9th சாப்டரை கொஞ்சம் நீங்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னாவே போதுமானது. 9th சாப்டருக்கு நீங்கள் அதிகமாக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண சொல்லலை நான். இருந்தாலும் நம்ம சொன்னக்கூடிய விஷயத்தை மட்டும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா போதுமானது. நான் 9th சாப்டருக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். இதை மட்டும் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சாப்டரில் கூடிய ஈஸியான சாப்டர்னு நீங்கள் எதை வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தாவே போதும் அப்படிங்கிற ஒரு எய்மில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாவே போதுமானது. சரியா? ஃபஸ்ட்டு வேல்யூமை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு சாப்டர் ரொம்ப ரொம்ப எளிமை தான். அதில் பிரச்சனையே இல்லை. அதில் 3 மார்க்கில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்க போகிறாங்க. ஏன்னா அது ஃபைண்ட் தி ரேங்க் ஆஃப் அப்படிங்கிற கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா? அது 3 மார்க்கில் கண்டிப்பாக வரப்போகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸைஸ் 1.4ல் ஃபஸ்ட்டு செம்மில் 4th சப்டிவிஷன் அது கண்டிப்பாக நமக்கு வரும். சரியா? ஏன்னா நமக்கு வந்து
வந்து 1/x 1/y 1/zன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த சம்மு நமக்கு கண்டிப்பாக கேட்ட போகிறாங்க. அதே மாதிரி கெமிஸ்ட்ரி ஈக்குவேஷன் நம்ம பேலன்ஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது வந்து இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாமில் கேட்கல. மேபி இந்த பப்ளிக் எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு சாப்டர் ரொம்ப ஈஸி தான். அதே மாதிரி செகண்ட் சாப்டர் எல்லாத்துக்குமே தெரிஞ்சதான், ரொம்ப ரொம்ப எளிமை தான். தேர்ட் சாப்டர் ரொம்ப ஈஸி தான். ஆனால் ஃபோர்த்து சாப்டருக்கு பசங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் ஃபோர்த்து சாப்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த ஃபைனல் எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய், tan இன்வர்ஸ் ஆஃப் இசட், சரியா, அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு சம் வந்து நமக்கு 5 மார்க்கில் கேட்க போகிறாங்க, சரியா. அதுக்கப்புறம் ஃபைன் தி டொமைன் ஆஃப், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபைன் தி பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் அப்படின்னு சொல்லி 2 மார்க்கில் கேட்கலாம். அதே மாதிரி நமக்கு வந்து ஸ்கெட்ச் தி கிராஃப் வந்து 2 டைம் நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, சரியா. ஸ்கெட்ச் தி கிராஃப் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு, காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு, அந்த மாதிரி கிராஃப் வந்து என்ன 2 டைம் வந்து கேட்டிருக்காங்க. ஒருவேளை அது வந்து கேட்டு கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிடுச்சு. அதனால் இந்த வருஷம் நமக்கு கேட்குறதுக்கு மேபி வாய்ப்புகள் வந்து இருக்கலாம். அப்போ அதையும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா தெளிவாக நம்ம பார்த்துக்கணும், சரியா. அப்போ ஃபஸ்ட்டு வேல்யூமில் இருக்கக்கூடிய 3 சாப்டர் நீங்கள் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். ஃபோர்த்து சாப்டர் மட்டும் கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள். செகண்ட் வேல்யூ வந்துட்டோம் அப்படின்னா 12th சாப்டர் ரொம்ப ரொம்ப ஈஸி. அது நீங்கள் பப்ளிக் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு நாள் உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னாவே போதுமானது. அதுலேயும் 12th சாப்டரில் ஃபஸ்ட் எக்ஸசைஸில் நிறைய பசங்க பார்க்குறதே கிடையாது. ஃபஸ்ட் எக்ஸசைஸை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கடைசி 2 சம் இருக்கும் ஃபஸ்ட் எக்ஸசைஸில், அந்த 2 சம்மை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னாவே போதுமானது. அதுலேருந்து கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு 5 மார்க் வந்து கேட்டுருவாங்க, சரியா. அதுக்கப்புறம் அதாவது 12th சாப்டர் ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் 8th சாப்டர் ரொம்ப ரொம்ப ஈஸி. 8th சாப்டரில் ஃபஸ்ட் எக்ஸசைஸில் கூடிய லீனியர் அப்ராக்சிமேஷன் அதை மட்டும் நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் 1/n டைம்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி என்னன்னா ஒரு பர்சன்டேஜ் எரர் நம்ம வந்து ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க, அந்த சம்மை பார்த்துங்க. அதுக்கப்புறம் ரூட் ஆஃப் L/Gன்னு சொல்லி ஒரு சம் இருக்கும் போதில் அதை மட்டும் பார்த்துங்க. அதுக்கப்புறம் யூலர் ஃபார்முலா இதை பார்த்துட்டீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக ஒரு 5 மார்க் கேட்டாலும் சரி, இல்லை ஒரு 2 மார்க்கோ இல்லை 3 மார்க் கேட்டாவோ நீங்கள் உங்களால் அட்டன் பண்ணிட முடியும், சரியா. அப்போ 8th சாப்டர் 12th சாப்டர் செகண்ட் வேல்யூவில் பிரச்சனையே இல்லை, நீங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி கூட பார்த்துக்கலாம். ஆனால் 11th சாப்டர் மட்டும் கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா எப்படி ஃபஸ்ட் வேல்யூமில் 4th சாப்டர் கொஞ்சம் நம்ம பார்க்கணும்னு சொன்னோமோ அதே மாதிரி செகண்ட் வேல்யூமில் 11th சாப்டர் கொஞ்சம் நீங்கள் முன்னாடியே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா 11th சாப்டர் ப்ராபபிலிட்டி தான் இருந்தாலும் வந்து 11th சாப்டர் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்டகிரேஷனும் உள்ளே வரனால அதை கொஞ்சம் நம்ம தெளிவாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதனால் 11th சாப்டர் இப்போயே கொஞ்சம் நீங்கள் பாருங்கள், சரியா. அப்போ இதெல்லாம் ஓவராலாக நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 5th 6th 7th 10th இந்த சாப்டர் பார்த்துட்டீங்க அப்படின்னாவே கிட்டத்தட்ட 80 மார்க் கிட்ட உங்களுக்கு வந்துடும். ப்ளஸ் வந்து 1 மார்க்கு ப்ளஸ் வந்து சின்ன சின்ன சாப்டர்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களால் சென்டம்லாம் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிட முடியும். என்ன ஒன்று அப்படின்னா படிக்கிறத கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தெளிவாக நீங்கள் பார்க்கணும். சும்மா நீங்கள் திருப்பி பார்த்துட்டு போகக்கூடாது. ஒவ்வொரு சம்மையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். முக்கியமாக 5th 6th 7th அந்த 10th சாப்டர் இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு 5லேருந்து 6 டைம்ஸாவது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிவிஷன் பண்ணியிருக்கணும் பப்ளிக் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி. ஏன்னா அதெல்லாம் வந்து அந்த சம்ஸ்லாம் நீங்கள் சின்ன மிஸ்டேக் விட்டீங்க அப்படின்னாவே அதை வந்து என்ன பண்ண முடியாதுன்னா ஆன்சர்ஸ் வந்து திரும்ப டெரிவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினமாயிடும், சரியா. அதனால் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே நீங்கள் கண்டிப்பாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு முக்கியமான ஒரு ஐடியாவை கொடுத்துருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.